சார் இப்போ அந்த சைட்ல விஜய் சைட்ல ஒரு விதமான ஒரு செயல் ரொம்ப அமைதியா இருக்காங்க. பூத் கமிட்டி மாநாடு போடுறாங்க. ஆனா இந்த அதிமுக பாஜக கூட்டணியை விஜய் எதிர்பார்க்கலையோ? விஜய் பொறுத்தவரை பலம் நிரூபிக்காதவர். ஓகே. பலம் நிரூபிக்காதவரை எப்படி பங்கீடு பண்ண முடியும்? இப்போ பாஜகனா பலத்தின் அடிப்படையில் பங்கீடுன்னு சொல்லலாம். அதுல கொஞ்சம் கூடுதல் குறைவு பார்த்துக்கலாம். பலம் நிரூபிக்காதவருக்கு என்ன பலமா நீங்க சொல்லுவீங்க? விஜய்க்கு ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லுவீங்க? என்ன ஸ்ட்ரென்த்? அப்போ விஜய் தனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கிளைம் பண்ணுவாரு. அதை அவரோட கூட்டணி போகக்கூடிய ஒரு கட்சி தலைவர் ஏத்துக்கிட்டாதானே அந்த ஸ்ட்ரென்த்துக்குள்ள நிற்க முடியும். ஆனா என்ன சார், இப்போ கமல் இவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜய் ஓரளவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வாங்குவாருன்னு வாங்கலன்னா உங்களுக்கு நஷ்டம் இல்ல, கௌதவத்துக்கு ஒரு புண்ணாக்கம் இல்ல, கிருஷ்ணசாமிக்கு தான் நஷ்டம். கூட்டணி போகக்கூடிய அரசியல் கட்சிக்கு தான் நஷ்டம். அவன் தான் முடிவு எடுக்கணும், நீங்க இல்ல. அப்ப அந்த ஆட்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது முடிவு எடுக்கிறதா. விஜய்க்கு என்னோட பெரிய ஆளுன்னு விஜய் ஒரு தலைவர் நினைச்சாருன்னா நினைச்சதுதான். இல்ல விஜய்க்கு இவ்வளவுதான்னு நினைச்சாருன்னா அதை விஜய் ஒத்துக்கிட்டாதான் அந்த கூட்டணி வரும். ஓகே சார், இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, திருமாவளவன் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல இந்த கூட்டணி தொடர்பாகவும் பேசியிருக்காரு. இன்னமும் திரும்ப ஏதாவது ஆசோசியேஷன்ல அதிமுக தரப்புல ஏதாவது அந்த மாதிரி பண்றாங்களா? அரசியல்ல பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளேயே திரும்ப 2001 இருந்தார். 25 வருஷம் ஆகுது. அதனால அவரை கிரெடிபிலிட்டியோட இருக்கிறவரை பிஜேபி போனாரு நம்பிக்கை எடுக்கிறோன்றதெல்லாம் நினைக்கிறாங்க. இல்ல, அதனால அவரை நான் காயப்படுத்துங்கிறதா நான் சொல்றது இல்ல.